பாரதம் என் உதிரம் தானடி. ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானை கலங்கடித்த இந்திய பெண் வீராங்கனைகள். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் மே 6, 2025 இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை பெண் வீராங்கனைகள் முக்கிய பங்கு வகித்தனர். ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் தாக்குதல் தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பில் முக்கிய பங்கு வகித்தனர். இவர்கள் பாகிஸ்தான் மற்றும் பியோகேல் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களின் முறைகளை விளக்கினர். தாக்குதலில் இவர்களின் பங்கு திட்டமிடல், ஒருங்கிணைப்பு அல்லது செயல்படுத்தல் ஆகியவற்றில் பெருமளவில் இருந்தது. பெண் வீராங்கனைகள் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுவதன் மூலம் இந்திய இராணுவத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதை பிரதிபலிக்கிறது. இந்திய விமானப்படையில் பெண்கள் போர் விமானங்களை இயக்குவது மற்றும் இராணுவத்தில் முக்கிய பொறுப்புகளை வகிப்பது போன்றவை இதற்கு உதாரணம். பஹல்காம் தாக்குதலில் ஏப்ரல் 22, 2025 இந்து ஆண்கள் அவர்களின் மனைவி கண்முன்னே சுட்டு கொல்லப்பட்டதால் பல பெண்கள் கணவர்களை இழந்து விதவைகளானார்கள். இதற்கு பதிலடியாக பெண் வீராங்கனைகளை முன்னிறுத்தி பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வழங்குவதையும் இந்திய பெண்களின் வீரத்தையும் உணர்த்துகிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரும் அதன் வடிவமைப்பும் பெண்களின் இழப்பையும் அவர்களின் பழிவாங்கும் உறுதியையும் குறிக்கின்றன. மேலும் பெண் அதிகாரிகளை வைத்து தாக்குதலை விளக்குவது இந்தியாவின் பெண் சக்தியை உலகுக்கு காட்டுவதற்கான ராஜதந்திர நடவடிக்கையாகும். இது பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்திய பெண்கள் அச்சமின்றி போராடுவார்கள் என்ற செய்தியை வலியுறுத்துகிறது. பெண் வீராங்கனைகள் ஆபரேஷன் சிந்தூரில் செயல்பாடு மற்றும் குறியீட்டு ரீதியாக முக்கிய பங்கு வகித்தனர். சோஃபியா குரேஷி மற்றும் வியோமிகா சிங் போன்றவர்கள் தாக்குதலை விளக்குவதன் மூலம் இந்திய பெண்களின் திறமையையும் வீரத்தையும் உலகுக்கு வெளிப்படுத்தினர். இது பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் பெண்களின் வளர்ந்து வரும் பங்களிப்பை அடையாளப்படுத்துகிறது. பிரதமர் மோடி முன்பு சொன்னதை போல ஒரு பயங்கரவாதியும் தப்பிக்க முடியாது, அதுவும் அவர்களை இந்திய வீராங்கனைகள் வேட்டையாடுவார்கள் என்று ஒருவரும் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த சிங்க பெண்களுக்கு எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.